வண்டியோட ரூப் பொறுத்தவரையில் ஏரோடைனமிக் லைன்ஸ் பார்க்கலாம். 4 லைன்ஸ் பேரலாக ட்ரா பண்ணியிருக்காங்க. ஒரு பவர் ஆண்டனாவும் மேலே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. வண்டியோட ரியர் பொறுத்தவரையில் ஒரு ஸ்பாய்லரும் வந்துடுது. ஒரு ஸ்போர்ட்டியரான ரூப் டிசைன் தான் இந்த ஆல்டோவுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆல்டோ கேட்டன் ஒரு ஸ்மால் ஹேட்ச்பேக்காக இருந்தாலும் ஏரோடைனமிக் ஒர்க்ஸ் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். வண்டியோட சைட் ப்ரொஃபைல் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். வண்டியோட டர்ன் இண்டிகேட்டர் பார்த்தோம்னா ஃபெண்டரோட சைடில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டீசெண்டான லுக்கை இது எடுத்துக்காட்டுதுன்னு சொல்ல முடியும். வண்டியோட ஏ, பி மற்றும் சி பில்லரில் பார்த்தோம்னா பிளாக் டைப் ஃபினிஷிங் எதுவுமே கொடுக்கல. வண்டியோட பாடி கலர்லேயே கொடுத்துருக்குறாங்க. வண்டியோட டைமென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். வண்டியோட லென்த்து பார்த்தோம்னா 3.53 மீட்டர் வந்துடுது. வித்து பார்த்தோம்னா 1.49 மீட்டர் வருது. வண்டியோட ஓவரால் ஹைட்டு பார்த்தோம்னா 1.52 மீட்டர் வந்துடுது. வண்டியோட வீல் பேஸ் பார்த்தோம்